ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. அதேமாதிரி ஹைட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே. கீழே ஹை பட்டன் இருக்கும், லைக் கொடுத்தோன்னே அதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க. சரிம்மா, கதைக்குள்ளே போயிடலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் LGBTQ குடும்பம். இதுதான் நம்ம குடும்பம். இந்த வீடியோ இப்போது எங்கேருந்து பார்க்குறீங்க, தயவுசெய்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்களா, வெளிநாட்டில் பார்க்குறீங்களா, தயவுசெய்து எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்ன நேரம் கூட சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்கள் நேம் கூட சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முழு வீடியோ பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாடிங்க. சரி வாங்க, கதைக்குள்ளே போயிடலாம். இது எந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான உண்மையான ஒரு கே ஸ்டோரினா, ஒரு நடிகர், அந்த நடிகரோட பேர் வந்து தருண். அதுக்கப்புறம் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியருக்கும் குமாருக்கும் இடையில் நடந்த உண்மையான ஒரு ரகசிய கே காதல் தான் இந்த கதை. ஓகே, கதை வந்து 2024 மதுரை அருகே உள்ள திருமங்கலம் என்ற கிராமத்தில் தான் சூரியன் உச்சியில் எரிஞ்சுன்னுருக்கான். வெயில் கொளுத்தி போன்னு இருக்குது. தெருமணல் கால் வச்சால அப்படி எரிஞ்சுது. அந்த நேரத்தில் தான் நடிகர் ஒருத்தர் வர்றாரு. அவர் பேர் தான் தருண். அவர் கிட்டத்தட்ட ஒரு 29 வயசு இருக்கும். தமிழ் சினிமாவோட ரைசிங் ஸ்டாரு. தன் நீல ஷர்ட் போட்டுட்டு கண்ணாடி அணிஞ்சு பிளாக் ஜீன்ஸில் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு நின்றார். அவன் முகத்தில் கொஞ்சம் அலுப்பு இருந்தாலும் கண்கள் ஒரு புது உற்சாகம். அவனோட புது படம் இதயம் உடைந்த நாள் லொக்கேஷன் ஷூட்டிங்காக வந்திருந்தார். ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாங்க, கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. தருண் காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கினான். கிராமத்து காற்று அவன் முகத்தில் அடித்தது. செம்ம கூலாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பழக்கத்திலிருந்து அமைதி அவனுக்கு தெரிஞ்சது. சென்னையில் இருந்து வந்து அவனுக்கு இந்த கிராமம் எல்லாமே ஒரே புதுசாக இருந்துச்சு, பச்சை பசேல்னு. அந்த பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் 10 மாணவர்கள் எல்லாருக்கும் உட்காந்து இருந்தாங்க. அங்கே தான் அவன் வாழ்க்கையில் முழு திருப்பத்திற்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மனுஷன் அவனுக்கான ஒரு துணையை காதலனை அங்கே தான் தேட போகிறான். அந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை, குமார். 27 வயசு தான். உயர்கல்வி ஆசிரியர். 10th 12th எல்லாத்துக்கும் வந்து டீச்சராக இருக்கார், மேக்ஸ் டீச்சரு. அவன் வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு இருந்தார், காக்கி பேண்ட் போட்டுட்டு இருந்தார். இடுப்பை வந்து இறுக்கமாக கட்டி வச்சுருந்தார். ஸ்லிம்மாக அழகாக இருந்தார். தலையில் கொஞ்சம் வியர்வை துளிகள் அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா வெயில் டைமு. மாணவர்களுக்கு தமிழ் பாடம், இங்கிலீஷ் பாடம் எல்லாமே சொல்லிக் கொடுப்பான். பசங்க கனவு பார்க்க பயப்படாதீங்க, உங்கள் உள்ளே இருக்கிற ஆசை வெளியே சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உங்களுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். வாழ்க்கை எப்படி தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தப்போ தருண் உள்ள சடனாக கெஸ்ட்டாக உள்ளே வராரு. முழு ஸ்கூலும் ஒரே கிளாப்பு தான், ஏன்னா இவர் ஹீரோ பார்த்தோன்னா குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷம், துள்ளி குதிக்கிறாங்க. பசங்க எல்லாமே தருண் சார்னு சொல்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பசங்க எல்லாமே சினிமாவில் பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தோன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தருண் ஸ்டேஜுக்கு மெதுவாக நடந்து வந்தார். மைக்கை பிடிச்சார். எல்லோருக்கும் வணக்கம் என் குழந்தைகளாம், எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் நடிகர் வருண் பேசுகிறேன். உங்கள் குமார் சார் தான் சொன்ன மாதிரி தான், கனவு பார்க்க பயப்படாதீங்க. நான் படத்தில் நடிக்கிறேன், ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது, அதை தாண்டி தான் நான் வரணும் அப்படின்னு சொன்னவொன்னே எல்லாம் சிரித்தாங்க. அவன் பேச்சு முழுக்க குமார் பக்கம் பார்த்து தான் பேச ஆரம்பித்தார். குமார் அந்த நேரத்தில் அவன் கண்கள் சந்தித்தது. ஒரு வினாடி 2 பேரும் ஏதோ ஒரு உணர்ச்சி ஓடிய மாதிரி தெரியுது. ஆனால் அது என்னன்னு அப்போது அவங்க 2 பேருக்கும் தெரியவே இல்லை. ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு சாயங்காலம் ஒரு 8 மணி இருக்கும். சூரியன் கொஞ்சம் சாயங்காலமாக மறையிற டைமில் குமார் தன் வீட்டில் இருந்து ஒரு டீ தயார் செஞ்சுட்டு நடிகரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருந்தார். ஒரு டப்பாவில் வச்சு தண்ணி தருண்கிட்ட கொடுத்தாரு. சார், உங்கள் படம் எல்லாமே சூப்பராக பிடிக்கும், ரொமான்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் சார். குறிப்பாக இரவின் நிழல் படம் பார்த்தேன், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அழகே வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொன்னான். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமா? எல்லாரும் பொய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி கேட்டார் குமார். அவன் குரலில் ஒரு நேர்மை, ஒரு தயக்கம், ஒரு சந்தோஷம் எல்லாமே கலந்துச்சு. இதை கேட்டவுடனே தருண் வந்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது, இவருக்கு எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கண்களில் ஒரு புது ஒளி. எனக்கு யாருமே இல்லையே, நேராக கேட்டதில்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தருண் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நாள் முழுக்க அவர்கள் பேசிகிட்டே இருந்தாங்க. 2 பேரும் மனசில் இருக்குது வலி எல்லாமே மாற்றி 2 பேர் பகிர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கூட வெளியே உள்ள மரநிழலில் உட்காந்து டீ குடிச்சிட்டே பேசினாங்க. தருண் சென்னை லைன்ஸ் காலனியில் இருந்து வந்தவர் தான். அவன் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனு. எப்போவுமே பணம் பிஸ்னஸ் அதிலே கவனம் செலுத்துவார். தருண்கிட்ட கொஞ்சம் பேசவே மாட்டார். தருணின் வீடு வந்து ரொம்ப பெருசாக அரண்மனை மாதிரி இருக்கும். உள்ளே கொஞ்சம் காலி மாதிரி தான் இருக்கும், ஏன்னா குடும்பத்தில் யாருமே இல்லை. குமார் திருமலம் கிராமத்தில் பிறந்து தான் வளர்ந்துருவான். அவன் கிராமத்து பையன் குமார். அவன் அம்மா ஒரு விதவை. தினமும் காலையில் பால் விற்பனை பண்ணிவிட்டு மகனை படிக்க வச்சுட்டு வளர்ந்தவங்க தான் எங்கள் அம்மா. ஒரே அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார்.
குமார் சின்ன வயசில் தான் இருந்தபடியே படிப்புக்கு ரொம்ப ஆர்வம். ஆனால் அவன் மனசில் ஒரு ரகசியம் இருந்துச்சு, யார்கிட்டையும் சொல்ல முடியாத அந்த ஒரு உணர்ச்சிகரமான காதல். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு உணர்வு கனவு பார்த்தாங்க. உண்மையான அன்பு 2 பேருக்கு நடுவில் வளர ஆரம்பிச்சிச்சு. யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கைப்பிடிச்சு நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து 10 நாள் ஷூட்டிங் முழுக்க தருண் குமாரை தேடிட்டே இருந்தான். ஒரு நாளும் ஏன்னா பார்க்காம இருக்க முடியல. ஒவ்வொரு பிரேக்லேயும் குமார் சார் எங்கேன்னு தருண் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இரவு 10 மணி இருக்கும். கிராம தெருவிளக்குகள் அடியில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வான நட்சத்திரங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நடிக்கிறது எல்லாமே போய், உண்மையான ஒரு காதல் கூட இல்லை. எல்லோரும் பார்வைகளால் நான் யாரையும் உள்ளே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தருண் தன் மனசில் இருந்து எல்லாமே வெளிப்படையாக கொட்ட ஆரம்பிச்சிட்டான் குமார்கிட்ட. குமார் ரொம்பவே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் இல்லை சார், ஆனால் உங்களை பார்த்ததும் என் இதயம் ஏன் இப்படி துடிக்குதுன்னு எனக்கு தெரியல சார். இது என்ன உணர்ச்சி, இது என்ன காதல்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் குரல் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நொடி 2 பேரும் ஒருவரை பார்த்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனசோடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது ரகசியம், யாருக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கண்ணால் கூட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தருணோட மேனேஜர் பேர் தான் ராஜேஷ். சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி, தருண் சார் இமேஜ் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை யாரோ ஒரு குமார் பையன் பேசுகிறாருமே, அவரை பற்றி இங்கே நியூஸ்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தருணோட மேனேஜர் தருணுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே வாங்க சார், படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி எச்சரித்தார். தருண் சிரித்தாலும் உள்ளே ஒரு வழி. ஜூலை 1ஆம் ஷூட்டிங் முடிஞ்சது. தருண் குமாருக்கு ஒரு சிறிய பரிசு மட்டும் கொடுத்துட்டு சிவப்பு நிற டைரி கொடுத்துட்டு, இதில் நம்ம கதை எழுதி வச்சுருக்கேன், இந்த 10 நாளில் எங்கள் ஷூட்டிங் நடந்த கதை எல்லாமே எழுதியிருக்கேன், நம்ம 2 பேருக்கான காதல் கதையும் எழுதியிருக்கேன், நான் திரும்பி வர வரைக்கும் இது சொல்லிவிட்டு இந்த டைரியை கொடுத்துட்டு போயிட்டார். குமார் கண் கலங்கி நின்னார். அவன் மனசுக்குள்ளே, தருண் நீ போனால் என் உலகம் இருந்துடும்டா, ஆனால் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த நாள் முழுக்க அவன் டைரியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான். இது தொடக்கம்தான், இன்னும் நிறைய நடக்க போகுது. அவர்கள் இருவருக்கும் இருக்கும் என்ன தெரியுமா, இந்த உணர்ச்சி அப்படியா நிற்குது. வாழ்க்கையில் அவர்கள் எங்கே கொண்டு போகும்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் அந்த முதல் சந்திப்பு, அந்த முதல் பேச்சு, அந்த முதல் காதல், அந்த முதல் புன்னகை, அந்த முதல் மூச்சு, அது எல்லாமே அவர்கள் இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிச்சு. கிராமத்து மண் வாசனை, வெயில் சூட்டெடுத்து அந்த நட்சத்திரங்கள், அந்த தெருவிளக்கு, அன்பு மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்து விட்டது. ஜூலை 20, 2024 சென்னை ஸ்டூடியோவில் தருண் பிஸியாக இருந்தார். கேமரா லைட் எல்லாமே எரிஞ்சிட்டே இருந்துச்சு. டைரக்டர் 1 more டேக்குன்னு சொல்லி கத்திட்டே இருந்தார். ஆனால் தருணோட மனசு முழுக்காவே திருமங்கலத்தில் குமார் என்ற அவன் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே இருக்கிற மண் வாசனை, திருவிளக்கு, அதில் உட்காந்து பேசின குமார் முகம், அதுதான் அவன் கண்ணில் முன்னாடி வந்துட்டு போகுது. ஷூட் முடிஞ்சதும் அவன் மொபைல் எடுத்து பார்த்தான். இரவு 12 மணி ஆயிடுச்சு. அவன் குமாருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தான். குமார், இன்றைக்கி ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? உன் கண்ணு முன்னாடி நின்று நடித்த மாதிரி இருந்துச்சுடா. உன் சிரிப்பு, உன் பேச்சு, உன் அன்பு, உன் காதல், உங்ககிட்ட பேசின அந்த அனுபவங்கள் எல்லாமே எனக்கு வந்துட்டு போகுதுடா, மெல்லிய குரலில் சொன்னார். குமார் பள்ளிக்கூடத்தில் இருந்து அவன் சிறிய ரூமில் உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தான். விடிய தருண், என் மாணவர்களுக்கு உன்னை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்கடா. தருண் சார் எங்கன்னு வந்தபடியே எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்கடா என் குழந்தைங்க எல்லாமே. ஆனால் என் ரகசியம் அவங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என் இதயம் ஏன் இப்படி துடிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருந்தார். அந்த சிரிப்பில் கொஞ்சம் வலியும் கலந்துருந்துச்சு. 2 பேரும் நீண்ட நேரமாக பேசிகிட்டே இருந்தாங்க. விடிய தருண் சென்னையில் இருக்கிற அவள் பெரிய வீட்டோட தனிமையை சொல்லி அழுக கூட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தனியாக இருக்குது, டிப்ரெஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. குமார் தம் அம்மாவோட சின்ன வீட்டில் தான் இருக்கான். அமைதியாக பகிர்ந்து ஆரம்பிச்சிட்டான். அந்த கால்கள், இரவு பேச்சுகள், அது அவர்கள் இடையே இருக்கிற பாலத்தை இன்னும் உறுதியாக்கியது. ஆகஸ்ட் 5 பெரிய நாள். தருண் திடீர்னு தேனி மாவட்டத்துக்கு வந்துட்டான். ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷனுக்காக போகணும்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போயிருந்தான். ஆனால் உள்ளே இருந்த காரணம் வேறு. குமாருக்கு சொல்லாமல் வந்துட்டான். அவன் மனசு ரொம்பவே துடிச்சு போச்சு. சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். தேனி பஸ் ஸ்டாண்டில் அருகே உள்ள ஒரு சின்ன காஃபி ஷாப்பில் அவர்கள் சந்திக்க முடிவு பண்ணாங்க. தருண் குமார் சொன்னான்னா குமார் தேனிக்கே வந்துட்டான். குமார் வெள்ளை குர்த்தா போட்டுட்டு நீல ஜீன்ஸ் அணிஞ்சிட்டு கொஞ்சம் பதட்டமாக வந்தான். தருண் கருப்பு டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு அவன் முகத்தில் ஒரு ஆசை. என்ன ஏன் சொல்லாமல் வந்தீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு குமார் கோவம். நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்டான். அவன் கண்ணில் கவலை தெரிஞ்சது. தருண் அவன் கையை மெல்லமாக பிடிச்சி, உன்னை பார்க்கணுன்னு மனசு கேட்கவே இல்லை, பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சென்னையிலேருந்து எல்லாம் மறந்துட்டு உன் பக்கம் வரலான்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னான் தருண். அந்த தொழுதலுக்கு 2 பேருக்கும் ஒரு மின்சாரம் போல ஆரம்பிச்சிச்சு.
ஏன்னா 2 பேரும் ஒரு பசங்க 2 பேர் பசங்களுக்கு கூட முதல் தடவை காதல் வருது. அந்த நாள் முழுக்க அவர்கள் தேனி அருகே குண்டூர் அருவிக்கு போனாங்க. அருகே நீர் சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. மழை தூறல் ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. 2 பேரும் கைகோத்து நடந்தாங்க. குமார், தருண், இந்த நீர் சத்தம் மாதிரி என் மனசும் ஓடிக்கொண்டே இருக்குது. உன்னோடு இருக்கும்போது எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேருக்குள்ள மனசில் இருக்கிற காதலை இன்டெரக்டாக வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. தருண் அவன் தோலை இறுக்கமாக அணைச்சிட்டான். நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே நடக்கலடா. ஒரு நாளும் என்னால் இருக்கவே முடியல. இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு தெரிஞ்சாலும் உன் பக்கம் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, மன நிம்மதியாகவும் இருக்குது. அந்த அருவி அருகே மழைநீர் அவர்கள் முகத்தில் வழிய அவர்கள் மனசு இன்னும் நெருக்கமானது. அந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆழமான நினைவாக மாறியது. ஆனால் வாழ்க்கை எப்போவுமே இவ்வளோ சுலபமாக இருந்ததே இல்லை. செப்டம்பர் 10ஆம் தேதி திருமங்கலம் அருகே ரூமர் பரவ ஆரம்பித்தது. டீச்சர் குமாரும் நடிகர் தருணும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு 2 பேர் ஒன்றா சுற்றின்னு இருக்காங்க. அவங்க ஒரு கேன்னு சொல்லிட்டு விகடனில், வாட்ஸ்அப்பில், எல்லா ஊடகங்கள், ஹிந்து பேப்பர் எல்லாமே ஊர் சத்த ஹெட்லைன்ஸு அதான். குமாரோட ஹெட் மாஸ்டர் அழைப்பு விடுத்தார். அவர் முகம் கடுமையாக இருந்தது. குமார், உன் இமேஜ் பற்றி யோசி, பள்ளிக்கூடத்து இமேஜை பற்றி யோசி. மாணவர் உன்னை பார்த்தா என்ன நினச்சிப்பாங்க? உங்ககிட்ட நல்லது தான் கற்றுக்கணும். நீ ஒரு கேன்னு சொன்னால் என்ன இப்படியெல்லாம் பேச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்தார். குமார் உள்ளே உடைஞ்சி போனார். அவர் வேலை, அவர் அம்மா, அவர் கனவு எல்லாமே ஒரே நேரத்தில் குழம்பியது. அதே நேரத்தில் தருணோட மேனேஜர் ராஜேஷும் சென்னையிலேருந்து கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. தருண், உன் படம் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த நேரத்தில் இந்த ரகசிய காதெல்லாம் தேவையில்லை. உன் கரியரே முடிஞ்சிடும். பத்திரிகை, சமூகம் வலைத்தளம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்தையும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தருண் குழம்பினா. அவன் மனசில் காதல் இருந்தது. ஆனால் கெரியர், பணம், புகழ் எல்லாமே அவனை இழுத்தது. அக்டோபர் 1ஆம் தேதி அவன் சென்னைக்கு திரும்பினான். குமாரும் ஒரு சிறிய மெசேஜ் அனுப்பினான். என்னை மறந்துடு, இது சரியில்லை, நம்ம இருவரும் நல்லது இல்லை அப்படின்னு சொன்னான். இந்த மெசேஜை பார்த்தோன்னா குமார் உடஞ்சி போயிட்டான். அவன் அறையில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். சிவப்பு டெரில் புரட்டி போட்டான். தருண், நீ என் உயிர், நீ போனாலும் நான் காத்திருக்கிறேன், இந்த உணர்ச்சி போய் என்று எழுதினான். அவன் கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நவம்பர் முழுக்க அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. தருண் கால் பண்ணினாலும் குமார் எடுக்கவே இல்லை. குமார் மெசேஜ் அனுப்பினாலும் தருண் பதில் சொல்ல. 2 பேரும் தனிமை தேவைப்பட்டது. ஏன்னா லவ் ஃபெயிலியர் இல்லை. அதனால் 2 பேரும் குமுறு அழுதுகிட்டே இருந்தாங்க. குமார் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் மனசு அங்கே இல்லவே இல்லை. ஏன்னா அவன் மனசு தருண்கிட்ட பறி கொடுத்துட்டான். தருண் ஷூட்டிங் செட்டில் இருந்தாலும் அவன் புன்னகை எல்லாமே போலியாக இருந்துச்சு. ஏன்னா நடிகர்லாம் அவன் நடிச்சு தான் இருக்கணும். ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி. ஆனால் டிசம்பர் 2ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கி தருணுக்கு திடீர்னு குமார் கால் பண்ணினான். அவன் குரல் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. குமார், என்னால் முடியலடா. நீ இல்லாமல் என் ஸ்டேஜ் எல்லாமே வெறும் வெளிச்சமாக இருக்குடா. என் படம் ஹிட்டாக இருந்தாலும் என் இதயம் காலியாக இருக்குடா. எனக்கு சந்தோஷம் இல்லைடா. எனக்கு அன்பு காட்டாது யாரும் இல்லைடா. உன்னை என்னால் இழக்கவே முடியாதுடா. குமார் கண்ணீர் அடக்க முடியாமல், தருண், நானும் தினமும் உன்னை நினச்சி தாண்டா இருக்கேன். இந்த பிரிவு என்னை கொல்லுதுடா அப்படின்னு சொன்னான். 2 பேரும் மறுபடியும் சந்திக்க முடிவு பண்ணாங்க. 2025 ஜனவரி 15ஆம் தேதி கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் அருகே சந்திக்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நாள் வரைக்கும் 2 பேரும் எதிர்பார்ப்போடு கொஞ்சம் பயத்தோடு காத்திருந்தாங்க. வாழ்க்கை அவர்களுக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் அந்த அன்பு, அந்த உணர்ச்சி, அது அவர்கள் மறுபடியும் இழுத்தது. மனுஷனோடு இருக்கிறப்போ தான் உண்மையான வழி வருதுன்னு அவர்கள் உணர்ந்தாங்க. அந்த பிரிவு நாட்கள் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு. காதல் எப்போவுமே சுலபான விஷயம் இல்லவே இல்லை. அதுவும் 2 பசங்களுக்கு, 2 கே பசங்கள் நடுவில் காதல் ரொம்ப கஷ்டமானது. அது உண்மையாக தான் இருந்துச்சு. அது எல்லா தடைகளையும் தாண்டி தான் வரும். அவர்கள் இருவரும் அதை நம்பினாங்க. 2025ஆம் தேதி இரவு ஜனவரி 20ஆம் தேதி ஒரு 10 மணி இருக்கும். 2 பேரும் சந்திப்போம் போது மழை செம்மையாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. தண்ணீரில் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. தரை முழுக்க ஈரமாயிடுச்சு. விளக்குகளோட ஒளி தண்ணீரில் பிரதிபலிக்குது. தருண் கருப்பு ஜாக்கெட் போட்டுட்டு தலைமுடி ஈரமாக இருந்துச்சு. கண்கள் சிவந்து இருந்துச்சு. அவன் முகத்தில் பயமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் கலந்து இருந்துச்சு. அவன் கைகள் நடுங்கி. அந்த நேரத்தில் தான் குமார் வெள்ளை ஷர்ட் ஈரமாக ஓடி வந்தான். அவன் மூச்சு வாங்கியது. தருண், நீயும் வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அவனோட காதல் அவனுக்கு தடுமாற்றமாக இருந்துச்சு. 2 பேருக்கும் நடுவில் காதல் இன்னும் ஆழமாக இருக்கவே ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா 2 பேருக்கும் காதல் இருக்குது. பட் இந்த சமூகம் நினச்சி அவங்க 2 பேரும் செம்மையாக பயப்படுறாங்க. அவன் கண்களில் கண்ணீர் கலந்து மழை நீரும் கலந்து ஓடிக்கொண்டே இருந்தது. தருண் உடனே அவனை இறுக்கமாக அணைச்சிட்டான். அவன் கைகள் குமாரோட முதுகை இறுக்கமாக பற்றினான். குமார், நான் இழக்க முடியவே இல்லையதுரா.
நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. என் கெரியர், என் பேர், என் புகழ் எல்லாத்தையும் விட எனக்கு நீ தான்டா முக்கியம். எனக்கு காட்டுறது அன்பு. எனக்கு அன்பு காட்டுறது வேறு யாரும் இல்லைடா. காசு போனது என்னடா யூஸு? அன்பு தான்டா வேணும். அந்த அன்பு கொடுக்குறது நீ மட்டும்தான்டா. இந்த நாட்கள் எல்லாமே உண்மையாக இல்லை, என்னால் தாங்கவே முடியலடா அப்படின்னு சொல்லி காதில் எல்லாம் அவன்கிட்ட அந்த அன்பு எல்லாத்தையும் காது மூலியமாக சொல்லிட்டான். ஏன்னா மழை சத்தத்தில் கேட்காதில்ல. அந்த அணைப்பில் 2 பேருக்கும் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. மழை அவர்கள் மேலே கொட்டினாலும் அந்த வெப்பம் அவர்கள் இதயத்தை சூடாக்கியது. அந்த மழையிலே அவர்கள் கொஞ்சம் தூரம் நடந்தாங்க. ரேஸ்கோர்ஸ் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் நின்று பேச ஆரம்பித்தாங்க. தருண் சொன்னான், என் அப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டாரா. வீட்டில் பெரிய சண்டையே நடக்குது. ஏன்னா என்னை பெரிய ஹீரோயின் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் நான் ஒரு பையன் பின்னாடின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நான் பயப்படலை. உன்னோடு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். குமார் கண்ணீர் வழியாக தருணோட மார்பில் தலையை சாஞ்சிட்டான். என் ஊரில் எல்லோரும் என்னை தவிர்த்தாங்கடா. ஹெட் மாஸ்டர் பேச்சு, ஊர் பேச்சு, அம்மா பேச்சு, ஊர் உலகம், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே என்னை உடைச்சி போயிடுச்சு. ஆனால் உன் நினைப்பு தான் என்னை உயிரோடு வச்சுருக்குது. நீ இல்லைன்னா நான் எப்பயோ செத்துட்ருப்பேன்டா. தினமும் உன் டைரி புரட்டி பார்த்துட்டு உன் எழுத்தை படித்து தான் நான் ஒரு நாளே போவோம். 2 பேரும் ஒருவர் பார்த்தாங்க. அந்த பார்வையில் எல்லா வார்த்தைகளும் இருந்தது. உணர்ச்சி உச்சத்தில் இருந்தது. தருண் மெல்ல மெல்ல குமாரை கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கை குமார் கன்னத்தில் தொட்டது. அது அவர்களோட முதல் உம்மா. மழைநீர் அவர்கள் முகத்தில் வழிய உதடுகள் மெல்ல மெல்ல ஒன்றோடு ஒன்றாக இணைஞ்சி. அந்த உம்மா ரொம்ப நேரம் நீடிக்கவே இல்லை. இதயம் படபடன்னு துடிச்சது. உலகம் முழுக்க அமைதியாக இருந்துச்சு. அந்த நொடியில் எல்லா தடைகளும் பயங்களும் தாண்டி சமூக அழுத்தம், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷனு, அவங்களுக்கும் வேறு வழி தெரியல. அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நான் சொல்கிறது வேணுமா, அவங்க காதல் வேணுமான்னா அவங்களுக்கு காதல் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் முழுமையாக சொந்தங்களாக உணர்வு கொண்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் மெல்ல மெல்ல நடந்து அருகில் இருந்த ஒரு சின்ன ஓயோ ஹோட்டலுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. இரவு ஒரு 12 மணி இருக்கும். அறையில் சின்ன ஒரு ரெட் லைட் மட்டும் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. வெளியில் பார்த்தா அவ்வளோ மழை சத்தம். வெளியில் அவ்வளோ குளிருக்குது. ஆனால் 2 பேருக்கு முடிவு பண்ணிட்டாங்க, இன்றைக்கி எப்படியாவது காதல் பண்ணி உடம்பு ஹீட் ஆக்கினு முடிவு பண்ணிட்டாங்க. மழை சத்தத்தில் என்ன பண்ணுன்னு தெரில. தருண் குமாரை மெல்ல மெல்ல பருக்கா இறுக்கி தள்ளிவிட்டான். அவன் கண்களில் ஆசையும் காதலும் பயமும் கலந்து இருந்தது. குமார், நீ எனக்கு எல்லான்னு சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் டச் பண்ணான். அவர்கள் உடல்கள் மெல்ல மெல்ல இணைந்தது. உணர்ச்சி, காதல், ஆசை எல்லாமே ஒன்று கலந்து ஓடியது. தருண் குமாரோட காதில், நீ என்னோட உயிர், நீ தான் எல்லாமே, நீ இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். குமாரும் அவனை இறுக்கமாக அணைச்சிட்டு, தருண், இது நம்ம வாழ்க்கை, இனி நம்ம ஒன்றாக தான் இருக்க போகிறோம். அந்த ஒரு இரவு அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டினார்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழுமையாக ஒன்றாக சேர்ந்தார்கள். அந்த நெருக்கம் அவர்களுக்கு ஒரு புது பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. வெளியே மழை கொட்டினாலும் உள்ளே அவர்கள் இதயம் அமைதியாகவே இருந்தது, மகிழ்ச்சியில் இருந்தது. மறுநாள் ஒரு 7 மணி இருக்கும். மழை நின்ன உடனே வெளியே சூரிய ஒளி மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் கையை கோர்த்து ரேஸ் கோர்ஸ் பக்கம் நடந்துகிட்டே சென்றாங்க. தருண் சொன்னார், நம்ம கதை இனி ஸ்டேஜ்லேயும் கிளாஸ்லேயும் தொடரும். நம்ம என்ன படங்கள் நடிக்கிறோங்கிறது உண்மை நினச்சி நடிப்போம். நீ பாடம் சொல்லும்போது என்னை நினச்சி சொல்லு. நம்ம ரகசியம் இனி ரகசியமாக இல்லை. உண்மையான அன்பு கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படின்னு சொன்னானே குமார் சிரித்தான். அவன் கண்கள் புது ஒளி, புது அன்பு, என்றும் உன்னோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம இருவரும் சேர்ந்து எல்லா சிரமத்தையும் தாண்டுவோம். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதையும் நம்ம தாடுவோம். அவர்கள் கை கோர்த்து நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த காலை காற்று அவர்கள் முகத்தில் வீச ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கை நீ வேற மாதிரி இருக்கணும்னு அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. தருண் தன் கெரியர் பற்றி யோசித்தான். குமார் தன் வேலையை பற்றி யோசித்தான். ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போகலன்னா என்ன பண்ணுறது? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் காசு வரும். அதை வச்சு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஆனால் 2 பேருக்கும் ஒரு விஷயத்தையும் உறுதியாக இருந்தாங்க. உண்மையான அன்பு, உண்மையான காதல் எல்லாத்தையும் விட பெருசு. அதுதான் வாழ்க்கையை அழகாக ஆக்கும். அந்த நாள் முழுக்க அவர்கள் ஒன்றாக தான் இருந்தாங்க. ஏன்னா விடிய விடிய சண்டை, கத்தி சண்டை, விடிய விடிய காதல் 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 தான். பேசிக்கிட்டே இருந்தாங்க, சிரித்தாங்க, எதிர்காலத்தை பற்றி பகிர்ந்துட்டு இருந்தாங்க. தருண், நான் என் அப்பா கிட்டே தெளிவாக சொல்லிடுவேன், நீயும் உன் அம்மா கிட்ட சொல்லு, நம்ம ஒன்றாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குமார் தலையாட்டினான். அவர்கள் இருவரும் ஒருவர் பார்த்து புன்னகைச்சாங்க. அந்த புன்னகைப்பில் எல்லா வலியும் பிரிவும் காத்திருப்பும் மறைஞ்சிடுச்சு. புது நம்பிக்கையை பிறக்க ஆரம்பிச்சிச்சு. வாழ்க்கை அவர்கள் இனி ஒரு புது பயணத்தை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சாங்க. அந்த அன்பு, அந்த உணர்ச்சி, அது அவர்கள் இருவரையும் இனி என்றும் ஒன்றாக இருந்திருக்கும். மனுஷனை கொடுக்குற அன்பு தான் இந்த உலகத்தில் எவ்வளோ காசு கொடுத்தோ வாங்க முடியாது தான் அன்பு. ஆனால் அந்த அன்பு தான் 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சமூகம் அவங்களுக்கு கொச்சப்படுத்துது. அவர்கள் அதை உணர்ந்துட்டாங்க.
அது அந்த கோயம்புத்தூர் காலையில் அவர்கள் புது வாழ்க்கையோட தொடக்கமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, இயல்பாகவும் இருந்துச்சு. நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு உண்மை கதை, என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்ததால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.